இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விக்கிபீடியாவில் உள்ள கண்டென்ட்டை பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எது சர்ச் பண்ணாலும் அதோட கண்டென்ட் விக்கிபீடியாவில் இருக்கும். அந்த கண்டென்ட்டை பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதோட கோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3 to 4 லைன்ஸில் கோடு கம்ப்ளீட் ஆகிரும். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பைத்தான் யூஸ் பண்ணி எப்படிலாம் கண்டென்ட் எடுக்கலான்னு அதுலேருந்து இப்போ ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். அட் த எண்டில் இது எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் கோடு. இம்போர்ட் விக்கிபீடியா பேக்கேஜை இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அவுட்புட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி, நான் அவுட்புட்னு க்ரியேட் பண்ணிக்க, நீங்கள் என்ன நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு விக்கிபீடியா.சம்மரினா விக்கிபீடியா பேக்கேஜ்லேயே உள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணணுன்னா, விக்கிபீடியா பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே சம்மரின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த சம்மரியை மட்டும் இது எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு இப்போ எதை பற்றின சம்மரி வேணாலும் நார்மலாக போய் அபவுட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விக்கிபீடியா வரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி இங்கே நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். தமிழ்நாடுனா என்னென்னு ஆல்ரெடி விக்கிபீடியாவில் இருக்கும். அங்கே போய்ட்டு அதோட சம்மரியை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போது சம்மரியில் 10-15 லைன் இருக்கும். அதில் எனக்கு 3 லைன் மட்டும்தான் எடுக்கிறதா இங்கே நான் சென்டென்ஸ் = 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் லைனில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அவுட்புட்னு கொடுத்துருக்கேன். இப்போது நான் ரன் பண்ண அப்புறம் இது என்ன பண்ணணுன்னா, நேராக வெப்பில் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக பர்டிகுலர் விக்கிபீடியா பேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து சம்மரிலேருந்து 3 லைனில் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் சொன்ன அவுட்புட் இது தான். எனக்கு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்னால எனக்கு ஒரு லைனில் காட்டுது. ஓகே, இப்போ இது எங்கே யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் ப்ராக்டிக்கலாக யூஸ் கேஸ் வைஸ் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உண்மையாகவே நிறைய இடத்துல இந்த விக்கிபீடியா ஸ்க்ராப்பிங் இதான் யூஸ் ஆகும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட்டுங்க ஒரு நியூஸ் ஆப். அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்த நியூஸாக இருந்தாலும் ஒரு 60 வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இன்ஷாட்டுங்கிறது ஒரு வெரி பிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி இன் இந்தியா. ஓகே, அவங்க ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நியூஸாக இருந்தாலும் 60 வேர்ட்ஸ் தான். ஓகே, அனதர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெப்சைட்டோ பிளாகோ வச்சுருக்கீங்கன்னா, சில ஈவெண்ட்ஸை பற்றி யாரோ சர்ச் பண்ணுறாங்களோ இல்லை நீங்களே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நேராக ஜஸ்ட் 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் விக்கிபீடியாவிலையும் எடுத்து கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ரைட்? நீங்களே சில கண்டென்ட்டை ஸ்க்ராப் பண்ணணும்னு நினைக்கும் போது மேனுவலாக பண்ணாமல் இது மாதிரி பண்ணி ஒரு ஃபைல் எழுதுகிற மாதிரி கூட பண்ணிட்டு போயிடலாம். இது மாதிரி விக்கிபீடியா யூஸ் பண்ணி நிறைய சர்ச் பண்ணுறது, ஸ்க்ராப் பண்ணுறது, டேக்ஸு, கீவேர்ட்ஸ்லாம் எடுக்கிறது, இது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒன்று பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.